ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது என்னென்னா கேரளா ஸ்டைல் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெசிபி தாங்க. இன்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாக க்ரன்ச்சியாக இருக்குங்க. ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க. இல்லை கொஞ்சம் டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேங்க, அதை கொஞ்சம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஊறுகாய் நமக்கு நல்லா கெட்டு போகாமல் இருக்குங்க ரொம்ப நாள் ஆனாலும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சனை முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல மாங்காய் ஓவர் நைட்டு உப்பில் ஊற வச்சு எடுக்கணுங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 200 கிராம் அளவுக்கு மாங்காய் தாங்க நான் எடுத்திருக்கேன். இதை நான் இந்த மாதிரி கழுவி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை அரை மணி நேரமோ இல்லை ஓவர் நைட்னாலும் நம்ம உப்புலேயே ஊற வச்சு எடுக்கணுங்க. நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மண் சட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் மண் சட்டியில் இந்த மாங்காவை ஊற வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு ஊறுகாய் பண்ணுறதுனால நமக்கு மாங்காய் அப்படியே நல்லா சாஃப்டாக க்ரன்ச்சியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்களேன், நம்ம போட்டு மிக்ஸ் பண்ண உடனே அதில் இருக்கிற அந்த ஈரப்பதம் எல்லாமே நல்லா வெளியேற தொடங்குது. பாருங்களேன், இப்போ நமக்கு இது ஓவர் நைட்டு அந்த உப்புலேயே நல்லா ஊறி வரட்டுங்க. மறுநாள் நம்ம ஊறுகாய் பண்ணலாம். இப்போ நான் ஒரு நாள் ராத்திரி முழுக்க இந்த உப்புலேயே ஊற வச்சு நான் எடுத்துருக்கேங்க. பாருங்களேன் மாங்காவில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. அந்த உப்புலேயே நல்லா ஊறி மாங்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இறங்கியிருக்குங்க. இதை இப்போ தண்ணியை ஒன்றுமே களைய வேண்டாங்க. இப்போ நம்ம தண்ணியோடு தாங்க நம்ம இந்த ஊறுகாவை பண்ண போகிறோம். இல்லை நான் கலருக்காக 3 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கலருக்காக, உரப்புக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடிங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சப்பொடி. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துக்கிறேங்க நான் இதுலேயே. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு நாள் ராத்திரி முழுக்க அந்த உப்புலேயே அந்த மாங்காய் ஊற வச்சுருக்கிறதுக்கு இப்படி நல்லா சாஃப்டாக இப்படி நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு, நம்ம ஊறுகாய் சாப்பிட்றதுக்கே. இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ நான் தாளிக்கிறதுக்காக தாளிப்பு கரண்டி இருக்குன்னு சூடாக்கி தாங்க நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேங்க. எண்ணெயை கொஞ்சம் நல்லாவே சூடாக்கிக்கோங்க. எண்ணெயை கொஞ்சம் நல்லாவே சூடு பண்ணி நம்ம தாளிச்சிக்கலாங்க. ஏன்னா நம்ம மாங்காய் இதில் சேர்க்க போகிறது இல்லைங்க. இதை நம்ம அப்படியே தாளித்து கொட்ட போகிறோம். நமக்கு இந்த மாதிரி தாளித்து கொட்டுறதுனால மாங்காய் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்குங்க ரொம்ப நாளைக்கு. இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய்னாலும் நான் பண்ணுற மணிக்கு நீங்கள் பண்ணி பாருங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கெட்டு போகாமையே இருக்குது ரொம்ப நாளும். இப்போ எண்ணெய் நமக்கு நல்லா சூடாயிருச்சு. இல்லை இப்போ நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன். கடுகை நான் இதை கூட சேர்த்துக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா பொடி பூண்டாக 4 பூண்டு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. பெரிய பூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயிலே. இப்போ நம்ம இந்த தாளிப்பை அந்த ஊறுகாயில் சேர்த்துக்கலாங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம தாளித்தது எல்லா இடத்துக்கும் போகிற மணிக்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட அருமையான கேரளா ஸ்டைல் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க.
இன்றைக்கி நான் ட்ரை பண்ண மணிக்காகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஊறுகாய் நமக்கு ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் சாப்பிட்றதுக்கு அப்படியே நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க. இன்ஸ்டன்ட் ஊறுகாய்னாலும் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக க்ரன்ச்சியாக இருக்குங்க. ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளூபெர்ரி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.